ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, மராட்டி மொக்கு. எண்ணெய் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின அப்புறம்தான் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டு போடணும். நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. இது கூடயே புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கணும். காயும் எடுத்து வச்சுருக்கேன், காய் சேர்த்துக்கலாம். இது கூடயே மின்மேக்கரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நான் சுடு தண்ணியிலே ஊற வச்சிருந்தேன். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிங்க. சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் அதிலே வதங்கின அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கலாம். வதக்கிட்ட அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 4 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றணும். பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு இருக்காது செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு போதுமா? அரிசி ஊறின அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. நம்ம தண்ணி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலும் கரெக்டாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. புதினாவும் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம மூடிக்கலாம். இந்தமாரி கொதிக்கும் போது மேல் மூடி போட்டு மூடிக்கலாம். கலக்கி விட்டுட்டு குக்கர் மேல் மூடி போட்டு 2 விசில் வைக்கணுங்க. 2 விசில் அடிச்ச உடனே ஆஃப் பண்ணணும். 2 விசில் அடிச்ச அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாதம் நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நல்லா இருக்குது சாதம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக வந்துங்க. டேஸ்ட்டு நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. குக்கர் மூடி திறந்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்குது. சாதம் குழையில கரெக்டாக இருக்குது. 2 விசில் வச்சிங்கன்னா சாதம் கரெக்டாக இருக்கும். இது நம்ம சாப்பாடு அரிசியை தான், நம்ம டெய்லி சாதம் வடிக்கிற அரிசியை தான் நான் பிரிஞ்சி செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குது சாதம். பாருங்கள், குழையாமல் நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.